இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்? இந்த நாட்டிலேயே, சொந்த நாட்டிலேயே சத்தியம் தவறாது உத்தமன் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடலை பாடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஸ்டாலினை விமர்சித்தார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் காரமடை பகுதியில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியை இருண்ட ஆட்சி என்று விடிய அரசின் முதல்வர் ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார் என்றும், விடிய அதிமுக ஆட்சியில்தான் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் குற்றங்கள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் நீட் விவகாரத்தில் மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லி உண்மை என நம்ப வைக்க திமுக முயற்சிப்பதாகவும், கடன் வாங்குவது, போதைப்பொருள் புழக்கம், ஊழல் செய்வதில் திமுக அரசு நம்பர் 1 இடத்தில் உள்ளதாகவும், விடிய அதிமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறையே இல்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்தார். நம்முடைய ஆட்சி பார்த்து இன்றைக்கு விடிய திமுக முதலமைச்சர் இருண்ட ஆட்சி என்று குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய 3 ஆண்டுகால ஆட்சி தான் மக்கள் விரோத ஆட்சி. இந்த 3 ஆண்டு காலத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. நீங்க தொலைக்காட்சி திறந்தா பார்த்தா போதும், செய்தித்தாளை எடுத்து பார்த்தா போதும், அங்க கொலை, இங்க வழிப்பறிவு, இங்க பாலியல் வன்கொடுமை, இந்த செய்தி தான் நாள்தோறும் வந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி செய்கின்ற திரு ஸ்டாலின் எங்க ஆட்சி பார்த்து இருண்ட ஆட்சின்னு சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, 10 ஆண்டுகால ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறார்கள். திமுகவில் நீட் தேர்வுன்னு எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவது நீட் தேர்வு ரத்து ரத்து என்று. நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற ஆட்சி. அப்ப திமுக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றது. அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். அதை தடுத்து நிறுத்துவதற்கு போராட்டியது அண்ணா திமுக அரசாங்கம். ஆனா எங்க பார்த்தாலும் பொய்ய திருப்பி சொல்லி உண்மையாக்க பார்க்கறாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருன்னு முழிக்குமா, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருன்னு முழிக்குமா, மெய்யினா உண்மை. இப்படி பொய்ய பேசி மக்களிடத்துல உண்மை மறைக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், எது சரி தவறு என்று எடை பார்க்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஸ்டாலின் அவர்களே, திமுக ஆட்சியில எல்லாத்திலையும் நம்பர் 1 பார், எல்லாத்திலையும் நம்பர் 1 இந்தியாவிலேயே. ஊழல் செய்வதிலே நம்பர் 1, கொள்ளையடிப்பதிலே நம்பர் 1, போதைப்பொருள் விற்பனையிலே நம்பர் 1. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. போன ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே தமிழ்நாடு நம்பர் 1. இதில் தாங்க நம்பர் 1. மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறுவதில் நம்பர் 1 இல்ல, மக்களுக்கு திட்டத்தை கொடுப்பதிலே நம்பர் 1 இல்ல, எல்லாத்துக்கும் நம்பர் 1 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அண்ணா திமுக கட்சி. அதெல்லாம் கண்டுதான் அவர் பொறுக்க முடியல. ஏன்னா எல்லா துறையிலும் ஊழல் துறையே கிடையாது. லஞ்ச லாவணியம் எல்லா துறையிலும் தாண்டவாடி கொடுக்கின்றது, கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவருடைய சகாக்களே லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அவர் எங்க போய் கட்டுப்படுத்த முடியும்? ஆக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த துறையிலாவது ஏதாவது ஒரு பிரச்சனை சம்பந்தமா நீங்க அரசு அதிகாரிகள் அணுகின்ற பொழுது முதல் கேள்வி இது இருக்குதான்னு கேட்கிறான். இதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்க, எது சொல்லுங்க, எது அது இருந்தா தான் அப்புறம் பேப்பரையே வாங்குறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேணுமா தமிழ்நாட்டில்? இருக்க வேணுங்களா? அதுக்கு முடிவு கட்டுற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இதைத் தொடர்ந்து இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்? இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே சத்தியம் தவறாது உத்தமன் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகைகளிலும் கொள்ளை அடிக்கிறார் என்ற
புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடலை பாடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஸ்டாலினை விமர்சித்தார். இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஒரு பாடல் பாடியிருக்கார். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலுமே கொள்ளை அடிக்கிறார் என்ற புரட்சி தலைவருடைய படத்தினுடைய பாடல் வரிகள் திமுக குடும்பத்திற்கு சரியா பொருந்தது. கடந்த 3 ஆண்டுகளில் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கோடிக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு மக்களிடம் ஸ்டாலின் உத்தமன் போல் நடிப்பதாகவும், சிவாஜி கணேசன் உயிரோடு இருந்தால் ஸ்டாலின் நடிப்பை பார்த்து மயங்கி விடுவார் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம் செய்தார். இன்னைக்கு தேர்தல் பத்திரம் எல்லாமே பேசப்படுகின்ற பொருளா இருக்குது. தேர்தல் பத்திரம் திமுக கட்சிக்கு 656 கோடி வந்திருக்குது. 656 கோடி தேர்தல் பத்திரம் மூலமாக திமுக கட்சிக்கு வந்திருக்குது. 2021, 2022, 2023 3 ஆண்டுகள 656 கோடி தேர்தல் பத்திரத்தை பெற்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக. இவர் பேசுறாரு உத்தமர் போல, மற்ற கட்சி பத்தி பேசுறார், தேசிய கட்சிகள் பத்தி எல்லாம் பேசுறார். நீ பேசுனாங்க வேண்டாங்களா, இல்லைன்னா அதுக்கு வக்காலத்து வாங்க நீ சொல்லுவீங்க. நீ எவ்வளவு வாங்கி இருக்கிற அதை பாரு. சின்ன திருடம் பார்த்து பெரிய திருடன் கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு. சின்ன திருடம் பார்த்து பெரிய திருடன் கேள்வி கேட்ட மாதிரி. இப்ப 656 கோடி சும்மா கொடுப்பாங்களா? எவ்வளவு பணத்தை தேர்தல் பத்திரத்து மூலமா வாங்கிட்டு நாட்டு மக்களுக்கு பார்த்தா உத்தம மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க நடிக்கிற நடிப்பை பார்த்தா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தா மயங்கி விழுந்துருவார் உயிரோடு இருந்தா. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்பதால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கொடுக்கும் தீர்ப்பின் மூலம் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். குடும்பத்தில் ஒருத்தரா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது என்ன மன்னர் பரம்பரையா? இது என்ன மன்னர் ஆச்சா? இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் பதவிக்கு வரலாம். ஏன் இங்க கோதிருக்கிறீங்க பதவிக்கு வரலாங்க? ஏன் இவர் கையெழுத்து போட்டா செல்லாதா? மேடையில் கையெழுத்து போட்டா செல்லாதா? ஆக ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் மக்கள் செல்வாக்கு இருந்தால் முதலமைச்சராகலாம், அமைச்சராகலாம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பின்பற்றோம். திமுக அப்படி அல்ல. வாரிசு அரசியல் திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆக அதை தடுத்து நிறுத்த வேண்டிய தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் நீங்க கொடுக்கின்ற தீர்ப்பு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும்.